ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெங்காய சட்னி, தக்காளியும் தேங்காயும் இல்லாமல் வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். எங்கள் ஃபேமிலியில் முக்கால்வாசி பேர் எங்கள் அம்மாவோட வெங்காய சட்னிக்கு தான் ரொம்ப ஃபேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. 10 இட்லி கூட அசால்ட்டாக சாப்பிட்லாம். தேவையான பொருள்: வெங்காயம் 4 எடுத்திருக்கேன், ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், புளி, தேவையான அளவு உப்பு. புளி 2 குட்டி நெல்லிக்காய் சைஸ் எடுத்தாலே போதும். அப்புறம் இதில் வெங்காயம் மட்டும் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி புளி, மிளகாய் அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுட்டு பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அரைக்க தான் போகிறோம். கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்ம வச்சுருக்க அந்த காஞ்ச மிளகாய் போட்டுட்டு அதுவும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டோன்னு அந்த புளி, அப்புறம் நம்ம எடுத்துருக்க உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு பெருங்காயம் பொடி போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் விழுத எடுத்து இதில் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா சட்டு சட்டுன்னு மேலே படும். ஸோ கருவேப்பிலை போட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா அதில் எண்ணெய் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான ஆனியன் சட்னி ரெடி. வீட்டில் நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.